பனானா மில்க் ஷேக் பண்ண நமக்கு தேவைப்படுது 1 கப் பால், 2 பனானாஸ் கட் பண்ணியிருக்கிறது, 4 தோல் உரித்த பாதாம். எப்படி தோல் உரித்தேன்னா சுடு தண்ணியில் ஊற வச்சு அப்புறமா தோல் உரித்தேன். அண்ட் 3 கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் ஒரு சின்ன ஏலக்காய். பெரிய ஏலக்காய் எடுத்துடாதீங்க, அப்புறம் ஃப்ளேவர் அதிகமாக வரும். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம். இது ஆப்ஷனல், உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம். இது ஆப்ஷனல், உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் கூட சேர்த்துக்கலாம். பாதாம், சின்ன ஏலக்காய், அப்புறம் முந்திரி. இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 கப் பால். இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம். அரைச்சதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு சர்வ் பண்ணால் அவ்வளோதான், நம்ம பனானா மில்க் ஷேக் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.